எண்ணாகவும் 14:24 வாசிங்க. என்னுடைய தாசனாய காலேப் வேற ஆவிய உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவனை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவனிடத்தில் இருக்கிறது வேற ஆவின்னு. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய என்ன ஆவி? உலகத்தின் ஆவி, சுயத்தின் ஆவி, குடும்ப பற்றுடைய ஆவி. இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய காலேப். அந்த காலேப் அவர் என்ன செய்தாரு? என்னுடைய மகனாக்கிறார், தன்னுடைய மகனாக்குறார். சொல்றாரு, அவரிடத்துல வேற ஆவி இருக்கு. அது என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. அவர் என்ன செய்யறான்? தேவனை எப்படி பின்பற்றுறானோ உத்தமமாய் பின்பற்றுவோம். இப்ப உங்க இடத்துல கேட்டாலும் சரி, உங்க இடத்துல கேட்டாலும் நீங்க எல்லாம் சரி, நானும் ஆண்டரை பின்பற்றுவோம்னு சொல்லுவோம். ஆனா தேவன் விரும்புகிற பிரகாரமாக உண்மையும் உத்தமமா பின்பற்றமா கிடையாது. இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? காலேப் எப்படிப்பட்டவனா இருந்தானா? என்னை உத்தமமாய் பின்பற்றினான் என்று சொல்லப்பட்டு. சரி, உத்தமமாய் பின்பற்றதால் அவனுக்கு என்ன கிடைக்குது? அவன் பரலோக ராஜ்யத்தை போகத்தக்கத. அப்ப என்ன? கானான் தேசத்தை நோக்கி. அந்த 6 லட்சம் ஜனங்கள் போனதான திரள் கூட்டமான ஜனங்கள்ல 2 பேர் மாத்திரம்தான். மோசே தீர்க்கதரிசி வரைக்கும் அவர் எங்க போக முடியல? கானான் தேசத்துக்குள்ள போக முடியல. ஆனா கண்ணார காண மட்டும் தான் செய்தார். இந்த காலேப் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடிஞ்சிச்சு. அவனுடைய சந்ததியும் அந்த பாக்கியத்தை அனுபவிக்க முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு காரணம் தான், உத்தமமாய் பின்பற்று. நம்ம உத்தமமாய் பின்பற்றுமா? கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரும் பார்க்கத்தக்கதா என்ன செய்வோம்? ஒரு ஜெபம் இருக்கும். அடுத்த ஒரு வாரமும் பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை தான். உத்தமமாய் பின்பற்றுமா? கிடையாது. கேட்டா சொல்லுவோம் நான் பின்பற்றுவேன். ஆனா ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமமாய் தேவனை யதார்த்தமாய் பின்பற்றுகிற ஒரு அனுபவம் தான் வேணும். கொஞ்சம் உலகத்தை பிரியப்படுத்துறது, கொஞ்சம் குடும்பத்தை பிரியப்படுத்துறது, கொஞ்சம் தன்னுடைய சரீர தேவைக்காண்டி ஆண்டவரை பிரியப்படுத்த அனுபவம் இருக்குமே. ஆனால் நீங்கள் உத்தமமாய் பின்பற்றக்கூடியவர்கள், நீங்கள் மாயக்காரர்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எதிர்பார்க்கக்கூடிய தேவனும் நான் இல்லை, நீ எதிர்பார்க்கக்கூடிய காரியம் உனக்கு என்ன நிமித்தம் கிடைக்க போறதும் கிடையாது. உத்தமமாய் பின்பற்றினா 3 காரியங்களை சொல்றேன். பிலிப்பியர்களின் நிருபம் 3:7-11 வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். மறுபடியும் வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்க, தனக்கு லாபமா இருக்கு. எப்படி? சமுதாயத்தை பிரியப்படுத்தினா அது லாபமான காரியம். 4 பேர் நல்ல பிள்ளைம்பாங்க. குடும்பத்தை பிரியப்படுத்தும் போது என்ன? 4 பேர் நல்ல பிள்ளைம்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு? எனக்கு லாபமானவைகள் தேவனுடைய பார்வையில அது சரியில்லைன்னு வருது. அப்ப என்ன செய்யறார்? எனக்கு லாபமானவைகள் எல்லாவற்றையும் குப்பணி விட்டேன். உத்தமமாய் பின்பற்ற வேண்டும்னா முதல் காரியம், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் எவைகளானாலும் அதை விடணும். திரும்பவும் சொல்றேன், உத்தமமாய் பின்பற்றக்கூடியதான காரியத்துக்கு அடையாளம் தேவனுக்கு பிடித்தமில்லாதவர்கள் அல்லது தேவன் விரும்பாதவர்கள் எவைகளானாலும், அது எதுவா இருந்தாலும் அதை அப்படியே விடக்கூடிய ஒரு மனநிலை வேணும். வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, குப்பையுமாய் எண்ணக்கூடிய ஒரு அனுபவம். நம்மளால அந்த தேவனுக்காக இது ஆண்டவருக்கு பிடிக்கல, இது ஆண்டவர் பார்வையில் சரியில்லை, அதை தெரிஞ்சு விடுறோமா? இல்லை. அடுத்த காரியம் என்ன? ஒன்னையுமே எதிர்பார்க்காம தேவனை பின்பற்றக்கூடிய அனுபவம். ரூத்தின் சரித்திரம் 1:3-4 வாசிங்க. நாகோமின் புருஷனாயே எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரின் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிளியோன் என்னும் அவர்கள் 2 இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் 2 தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இங்க ஒரு சரித்திரத்தை குறித்து சொல்லப்பட்டு, என்ன சரித்திரம்? நகோமிங்கிறதான ஒரு விதவையை குறித்த ஒரு சரித்திரம். எந்த இடத்துல உள்ள பொம்பளை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததான பெத்லகேமிலே உள்ள ஒரு பெண்.
பெத்லகேம் எருசலேமிலே பஞ்சம் அதிகமாக உருவாகிறது. ஜனங்களால சாப்பிடுறதுக்கு ஒரு வழி இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க? தங்கின இடத்தை விட்டுட்டு மோவாபியருடைய தேசத்துக்கு போறாங்க. போகும்போது யாரா போறாங்க? 4 பேரா போறாங்க. புருஷன், நகோமி, நகோமியோட 2 பிள்ளைங்க, பையன் மாறுவாங்க. அங்க போய் 10 வருஷ காலம் வாழ்றாங்க. அந்த 10 வருஷ காலம் வாழும்போது என்ன ஆகுது? அந்த நகோமி முதல்ல தன்னுடைய புருஷனை இழக்கிறான். அதுக்கு பிறகு என்ன ஆகுது? தன்னுடைய 2 பையன்மாருல, அதாவது மனைவிகளை உடைய பையன்மாரு கல்யாணம் முடிந்தது, 2 பேரையும் இழக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. 8வது வசனம் வாசிங்க. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. இங்க என்ன? நகோமிங்கிற ஒரு பொம்பளை, அதாவது மாமியாரு, நல்ல சுபாவம் உள்ள. இந்த மாமியாருக்கு வாழ்க்கையை நீங்க பாப்பீங்கன்னா அங்க எப்படி இருக்கு? முழுக்க முழுக்க சாபம் மாதிரி. பொழைப்புக்காண்டி ஒரு இடத்துக்கு போறாங்க. போகக்கூடிய இடத்துல 3 பேரும் இழக்குது. இப்ப இருக்க தான் மட்டும் தன்னை நம்பி 2 மருமக்கமார்கள். ஆனா நல்ல சுபாவம். தனக்கு பின்னாடி சாபம் தான் இருக்குன்னு ஒரு எண்ணம் இருந்தா கூட அந்த தொடர்ந்து வாசிக்கும் கசப்பான காரியங்களை சொல்லும் யார்? நகோமி. அப்படி சொன்னா கூட தனக்கு இருக்க கஷ்டம் தன்னோட இருக்கட்டு, தன்னுடைய 2 மருமகளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன சொல்ற? நீங்களாவது போங்க, போய் நீங்களாவது இனி ஒரு கல்யாணங்களை பண்ணி நல்லா இருந்துருங்க. 14 இருந்து வாசிங்க, 14 இருந்து 18 வரைக்கும். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அதாவது அந்த நகோமிங்கிறதான மாமியாரை நீங்க பாத்தீங்கன்னா அவ சபிக்கப்பட்டவா. அந்த பொம்பளைய நம்பி ஒண்ணுமே கையில கிடையாது. ஏன்னா அங்க இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. இப்போ தான் இருக்கக்கூடிய இடத்துலயும் தனக்கு ஒண்ணுமே இல்லை. திரும்ப எங்க ஆளு போகுது விரும்புது? எருசலேமில் பெத்லேமுக்கு போக விரும்புது. போக விரும்பும்போது என்ன சொல்லுது? 2 மருமக்களையும் பார்த்து, நீங்க உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிடுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மோவாபிய தேசத்துல உள்ளவங்க. அப்ப நீங்க என்ன, உங்க குடும்பங்கள்ல போய் வேற குடும்பங்களாகி நீங்க வாழ்ந்துக்கிடுங்க. அப்ப ஒரு மருமக என்ன செய்யறா? ஒரு பால் என்ன சொல்றா? நான் போயிட்டு வரேன்னு சொல்லி அவ போயிட்டா. இந்த ரூத்துங்கிறதான இந்த மருமகா என்ன சொல்றா? நான் உங்க கூட தான் நான் வருவேன். அப்போ அந்த ரூத்துங்கிறதான அந்த மருமகளிடத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? அதாவது ஒரு வயதான ஒரு மாமியாரை நம்பி தன் வாழ்க்கையை ஆரம்பிக்குது. நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லும் போது அந்த மாமியார் இடத்துல என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. சொந்த வீடு கிடையாது, நிலம் கிடையாது, தான் எங்க போறேங்கிறதுல எதுவுமே கிடையாது. ஆனா நான் உங்க கூட தான் வருவேன். அந்த நல்ல இருதயம் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. நம்ம எல்லாருமே இந்த காலத்துல எப்படி ஆயிட்டோம்? சுயநலவாதிகள் ஆயிட்டோம். ஒரு காரியத்துக்காகத்தான் ஆண்டவரை பின்பற்றி, எனக்கு இது தேவை அதனாலதான் நான் ஜெபம் பண்றேன். அதெல்லாம் சுயநலமான வாழ்க்கை. இந்த ரூத் வாழ்க்கையை பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். பாருங்க, எங்க போறேன்னு எனக்கு தெரியாது, போகும்போது உங்க கூட வரும். அதாவது ஒரு பொம்பளை நம்பி இன்னொரு பொம்பளை போகுது. அந்த காலத்துலலாம் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போகும்போது பல 100 கிலோமீட்டர் போகணும்னா அவ்வளவு காடு மாதிரி இருக்கும். போகக்கூடிய வழியில என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனாலும் சொல்லுது, உங்க கூட தான் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். போதும். இந்த மருமகளை பாருங்க, நீங்க எங்கே போறீங்களோ நான் வாரேன். ஒருவேளை நீங்க இறந்து போறீங்களா, அங்கே நானும் இறந்து போறேன், அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு. அப்போ தன்னை குறித்த எந்த ஒரு எண்ணமே இல்லை. மாமியார் அந்த வயசான பொம்பளை தனியா கடைசி கஷ்டப்படக்கூடாது. சொல்ல புரியுதா? அப்ப என்ன, அந்த ஆள் நல்லா இருக்கணும், நான் ஒரு ஆள் கூட போனாதான் துணையா இருக்க முடியும்னு சொல்லி தாம் வாழ்க்கையை தியாகம் பண்ணுது. ஆனா முடிவு என்ன ஆகுது தெரியுமா? பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. அதான் நான் சொல்ல வரேன், ஆண்டவருக்கு என்று நீங்கள் எதையாவது இழப்பீர்களே ஆனால், ஆண்டவரிடத்துல எதையுமே எதிர்பார்க்காமல் நீங்கள் தேவனை பின்பற்றீர்களே ஆனால் ஒரு காலமும் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப அந்த வார்த்தை சொல்றேன், பயப்படாதே நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அப்ப இங்க என்ன, ரூத்து அப்படியே பின் செல்லுகிறார் நகோமிக்கு பின்னாக. என்ன பாக்கியம் கிடைக்க தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
பிறப்பதற்கு காரணமா இருக்கக்கூடியதான அந்த மூதாதருடைய தலைமுறையில உள்ள ஆள் யாரு? ரூத். இந்த ரூத் மூலமா தான் என்ன சந்ததியார் பிறக்கிறது. அந்த ஒரு சந்ததி தான் யாரு? தாவீது ராஜா. அந்த தாவீது ராஜாவின் சந்ததியில் வரக்கூடிய ஆள் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இவ்வளவு பெரியதான ஒரு தலைமுறை உருவாவதற்கு முக்கியமான காரணம் யாரு? மோவாபிய ஸ்திரீயாகிய உண்மையும் உத்தமமாய் காணப்பட்டதான ஒரு பெண். அப்ப 2 காரியங்களை சொன்னேன். ஒன்னு என்ன சொன்னேன்? ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விடக்கூடியதான ஒரு மனநிலை வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல பின்மாற்றம் இல்லாமல் ஜீவிக்க முடியும். 2வது காரியம் என்ன? சுயநலத்திற்காக தேவனை பின்பற்றக்கூடாது. இந்த ரூத்தை போல எதையுமே எதிர்பார்க்காம பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல பின்பற்றி போங்க. உங்களுக்கு அது மாத்திரம் இல்லை, இன்னும் அதிகமான ஆசீர்வாதம். எப்படி ரூத்தினுடைய வாழ்க்கையானது மிகவும் ஆசீர்வாதமாக, மிகவும் பணக்கார ஒரு மனுஷனுடைய மனைவியாக மாறி வாழ்க்கையில செல்வ செழிப்பாக காணப்பட்டாலோ, அதே போல் நம்ம என்ன ஆவிக்குரிய காரியங்கள் ஆசீர்வாதம் உடையவர்களாக இருப்போம். 3வது காரியம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதெல்லாம் எழுதியாவது வீட்டுல போட்டுக்கிடுங்க. என்ன சொல்றாரு? ஏன் நான் தேவன் தான், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் தான், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா நீங்க எப்படி ஈஸி கோயிங் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்ப 3வது காரியம் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன உண்டு? சிலுவை உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன உண்டு? இந்த உலக வாழ்க்கையிலே கஷ்டம் உண்டு, நஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு. அது நான் உனக்கு வச்சிருக்க பங்கு, அதை நான் எடுத்து உன்னை மாற்ற மாட்டேன். இதையும் சுமந்துதான் என்ன செய்யணும்? என்னை பின்பற்றணும். இப்ப நம்ம எதுக்கு தான் ஆண்டவரை பின்பற்றோம்? சிலுவை எனக்கு சுமக்க விருப்பம் இல்லை, நீர் மாத்திரம் சுமந்துக்கிடும், எனக்கு என் வாழ்க்கை ஃப்ரீயா இருக்கும். அப்போ வேதத்தை சுமக்கக்கூடிய நமக்கு என்ன தெரியல? தேவன் யாருன்னு தெரியல, நான் வணங்குற தேவன் யாருன்னு தெரியல, என்னுடைய தேவன் எதை என்னிடத்தை எதிர்பார்க்கிறாருங்கிறது தெரியல. நம்ம என்ன, ஆண்டவரே இவ்வளவு நாள் முழங்காலின்னு ஜெபம் பண்ணிட்டேன், இந்த கஷ்டம் மாற இல்லையா, இவ்வளவு நாள் முழங்காலின்னுட்டேன், எனக்கு எல்லாம் இப்படித்தானே இருக்கு. நீ ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேதத்தை படி, எனக்கு அதை புரிஞ்சுக்கிட்ட சக்தி எனக்கு தார ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. ஏன்? என்னை ஒரு மனுஷன் பின் செல்ல வேண்டுமே ஆனாலும் அவனுக்கு என்ன இருக்கான்? சிலுவை உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன்னு சொல்லப்பட்டு, அவருக்கு இந்த உலகத்துல என்ன இருந்துச்சு? பாடுகள் இருந்துச்சு, தீங்குகள் இருந்துச்சு. என்ன செய்தாரு? நான் தான் வழின்னு சொன்னாரு. அந்த வழியில நடக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன உண்டு? பாடுகளும் உண்டு, கஷ்டங்களும் உண்டு. 3 காரியம். ஒன்று, பவுல் அப்போஸ்தலரை போல எல்லாவற்றையும், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத எதை ஆனாலும், அது எது ஆனாலும் விடக்கூடிய மனநிலை வேணும். விட்ட பிறகு அதை நினைக்க கூடாது, குப்பை போலதான் அதை நினைக்கணும், அதை குறித்து பெருசா எண்ணக்கூடாது. 2வது காரியம், ரூத்தை போல எதையுமே எதிர்பார்க்காம அடுத்தவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தாம் வாழ்க்கையை தியாகம் பண்ணது. அதே போன்று தேவனை பின் செல்லணும், ஆனா சுயநலவாதியா இல்ல, எதையுமே எதிர்பார்க்காமல் இவ்வளவு நாளும் வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையினால அவரை காயப்படுத்திட்டேன், பாவம் செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, இனி என்ன செய்வேன்? எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன், அவருடைய காயங்களை கட்டி அவருக்கு பிரியமா ஜீவிப்பேன். 3வது காரியம் என்ன? ஆண்டவரே சொல்லிட்டாரு, இந்த உலக வாழ்க்கையில உனக்கு கஷ்டம் உண்டு, உனக்கு நெருக்கம் உண்டு, உனக்கு சிலுவை உண்டு, அதை என்ன முறுமுறுக்காம சுமன். அப்போ காலேபை போல உண்மையும் உத்தமமாய் நீங்களை தேவனை பின்பற்ற வேண்டுமே. ஆனால் இந்த 3 காரியங்கள், மீது ஒரு சில காரியங்களை சொல்றேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியா நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். வேதம் என்ன சொல்லுது? அதாவது வேத வசனங்கள் சத்தியம் என்று சொல்லப்பட்டு, அந்த அதனுடைய எழுத்துக்கள் எதுவுமே அந்த உறுப்புகள் வரைக்கும் மாற்றப்பட போறது இல்லைன்னு சொல்லப்பட்டு, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அன்றியும் தேவ பக்தியாய், ஆண்டவருக்கு உண்மையாய், உத்தமமாய் யாரெல்லாம் வாழ விரும்புகிறீர்களோ, மனம், அந்த மனம் எப்படி விரும்புது? நான் ஆண்டவர் பிரியமா அப்படி நீங்க தீர்மானம் பண்ணினாலே துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்குன்னு சொல்லப்பட்டு. இப்ப நம்ம என்னதான் ஆண்டவர்கிட்ட சொல்றோம்? துன்பத்தை மட்டும் என்கிட்ட தந்துராது, நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதுக்காக தெளிவா நான் சொல்றேன். மற்ற உபதேசம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க நான் எதுதான் சொல்ல வரேன்? நீங்க கிறிஸ்தவங்க, கிறிஸ்தவ மார்க்கம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. கிறிஸ்து எதை நமக்கு போதிக்கிறாருங்க புரிஞ்சுடுங்க. அன்றியும் தேவ பக்தியாய் வாழ விரும்பக்கூடியதான மனுஷன் யாரானாலும் சரிதான், அவனுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கான்?
துன்பம் வைக்கப்பட்டிருக்கான். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அடுத்து என்னது? முதல்ல துன்பம் உண்டுன்னு சொன்னேன். துன்பத்தை காட்டிலும் கொஞ்சம் கூடுன டிகிரி, அதாவது ஒரு 10-40 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் நமக்கு மேல படும்போது என்ன ஆகுதோ, நல்லா சூடா இருக்கும், அப்படிதானையா? கொஞ்சம் கூலா தண்ணி குடிச்சா கொள்ளாம போல தோணும். அதே ஒரு 80 டிகிரி ஆகும்போது என்ன ஆகும்? தண்ணி விட்டா ஒன்றும் போயாது, எல்லாமே இங்க எல்லாம் என்ன செயலிழந்து போயிடும். இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நம்ம எதுக்கு தேவ சன்னிதானத்துல வந்திருக்கிறோம்? திரும்பி போகும்போது ஒரு துன்பமும் என் கூட இருக்கக்கூடாது, ஒரு உபத்திரவமும் இருக்கக்கூடாது. வீட்டுல எல்லாமே நீட்டா இருக்கணும், பிள்ளைங்க எல்லாம் ஜம்முன்னு இருக்கணும், என் வாழ்க்கையும் ஹாயா இருக்கணும், எனக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னென்ன பாரு, அதுக்கு நீ வேற தெய்வத்தை பார்த்துக்க. என்ன பின்பற்றணுமா? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அப்ப அதை எதிர்பார்த்து ஜீவிக்கூடிய இந்த உலகத்துல என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. 2 காரியம். ஒன்னு என்ன சொன்னேன்? துன்பம் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இனி ஒண்ணு என்ன? உபத்திரம் உண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்? நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கூடிய அனுபவம் வேணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. இந்த வசனங்கள் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. ஏன்னா நம்ம இதுவரைக்கும் ஆண்டவரை எதுக்காண்டி பின்பற்றி போறோம்? ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது. ஆனா தெரியல, அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவரை பின் செல்லக்கூடிய பலன் எனக்கு வேணுங்கிறதான புத்தி நமக்கு இல்லை. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். பாருங்க, அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது எனக்கு புரியக்கூடிய சக்தி தார ஆண்டவருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முதல்ல சொல்லுது, நீ நன்மை தான் செய்யணும். உனக்கு ஒருத்தன் தீங்கு பண்ணிட்டானா நீ என்ன செய்? நன்மை தான் செய். ஆனா நன்மை செய்யும்போது உனக்கு என்ன கிடைக்காது? ரொம்ப உனக்கு ஒன்றும் கிடைக்காது. உனக்கு கிடைக்கக்கூடியதே பாடு. ஏதாவது நன்மை செய்தா 4 பேர் குத்தி பேசுவாங்க, ஏதோ 4 பேருக்கு தெரியணும்னு சொல்லி அவன் பண்றான். எப்படி? நீங்க நன்மை செய்யும் போது 4 பேர் என்ன செய்வாங்க? நறுக்குன்னு குத்துவாங்க. அது ஆண்டவர் சொல்ல, நீ நன்மை தான் செய்யணும். அப்ப தேவனை பின்பற்ற விரும்பக்கூடியவங்க என்ன செய்யணும்? நன்மை தான் செய்யணும். உனக்கு அதுக்கு பதிலா என்னதான் கிடைக்கும்? பாடுகள், நெருக்கங்கள் தான் உண்டு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இது என்னையா அழைப்பு? கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மள அநேகருக்கு எது கிறிஸ்தவன்னு தெரியல. நம்மள அநேகருக்கு எது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு தெரியல. நம்மள அநேகருக்கு யாரு கிறிஸ்துவனே தெரியாது. அவருடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அவருடைய உபதேசங்கள் என்ன, யாருக்கும் தெரியாது. வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எதுக்கு? நன்மை தான் செய்யணும். இனி உங்களை ஏசுவாங்க, இல்ல நறுக்குன்னு குத்தி பேசுவாங்க, இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல, இனி இவன் இப்படி இருக்கான்னு பார்ப்போம். அப்போ அந்த நேரத்துல என்ன செய்யணும்? தீங்கு அனுபவிக்கக்கூடியதான பலன் நமக்குள்ள வேணும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இது என்னையா சோதனையா இருக்கு? எனக்கு தகப்பனாரு பரம தகப்பம் பாடுபட்டுன்னு சொல்லி இதுவா எனக்கு பங்கா வச்சிருக்கு? ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? கிறிஸ்து பாடுபட்டாரு, உங்களுக்கு என்ன வச்சுட்டு போயிருக்காராம்? என்ன வச்சுட்டு போயிருக்காரு? மாதிரி, எடுத்துக்காட்டு. அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களுக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் பாடெல்லாம் உம்மோட இருக்கட்டு, எனக்கு ஈஸி கோயிங்கா இருக்கணும், ஃப்ரீயா என் வாழ்க்கை இருக்கணும், பட்டாம்பூச்சி போல ஹாயா இருக்கணும். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, பிரதான அப்போஸ்தலர் தன்னுடைய நிருபத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? என்ன பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, நீ வணங்குகிற கிறிஸ்து பாடுபட்டிருக்கார். அவர் எதுக்காக பாடுபட்டார் தெரியுமா? உனக்கு மாதிரி காண்பிக்கிறதுக்கு. இதுதான் என் தகப்பன், இதான் என் பூட்டான்னு சொல்றே போல உன்னுடைய பரம தகப்பன் தேவன் அவர் பாடுபட்டாரு. சரி, அவரு பாடுபட்டு போட்டு உனக்கு என்ன? நீ என்ன செய்யணும்? அந்த மாதிரியை பின்பற்றணும். அது எப்படி பின்பற்றணுமா? வாழ்க்கையில நீ செய்ய வேண்டியது எல்லாமே என்னதான் செய்யணுமா? நன்மை தான் செய்யணும். யார் உனக்கு விரோதமா என்ன செய்தாலும் நன்மை தான் செய்யணும். நன்மை செய்துட்டு உனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்காத, பாடு மாத்திரம்தான் உண்டு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க.
நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. என்ன சொல்றாரு? ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு பவுல அப்போஸ்தலன் தீமோத்தேயுவ. அனுப்பிட்டு என்ன சொல்றாரு? போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்னு. இது என்னையா சோதனையா இருக்கு? ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு என்ன அனுப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? தீங்கு அனுபவி. அப்ப கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன இருக்கு? கஷ்டங்கள் நஷ்டங்களை இயேசுவின் நாமத்துல சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு மனநிலை வேணும். தீங்கு அனுபவிக்கக்கூடியதான நம்ம உடனே என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபத்துக்கு வர மாட்டோம். உடனே என்ன தெரியுமா? ஜெபம் பண்றது நிறுத்துவோம். உடனே என்ன தெரியுமா செய்வோம்? பைபிள் வாசிக்கிறதை விடுவோம். ஏன்? வாழ்க்கையில கஷ்டம், வாழ்க்கையில நம்ம நினைச்சிடாத காரியம் நடக்குது. இந்த ஆண்டவர் ஒன்று எனக்கு தேவை கிடையாது, இந்த ஊழியக்காரங்க ஒன்று எனக்கு தேவை கிடையாது, இந்த ஊழியம் ஒன்று எனக்கு தேவை கிடையாது, வேற எங்கேயாவது போகலாம். ஆனா தெரியல வேதம் என்ன சொல்லுதான்? நல்ல ஒரு போர் சேவகனாயிருந்து என்ன செய்யணுமா? தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். இங்க அடுத்த காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதுவரைக்கும் சொன்னேன் கஷ்ட நஷ்டங்களை ஏத்துக்கிடுங்கன்னு சொன்னேன். கடைசி ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டு? பின்மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உங்களுடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டுமே. ஆனால் அதாவது உங்களுக்கு அழைக்கப்பட்டதான அந்த அழைப்பிற்கு மாறான ஒரு காரியத்துல என்ன செய்யக்கூடாதான்? உங்க மனசு போகக்கூடாது. பிழைப்புக்கு அடுத்த காரியத்துல உங்க சிந்தனை போகக்கூடாது. அப்படின்னா நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவ பின்பற்றின்னு சொல்லி சாட்சி பண்ணி இருக்கிறீர்கள், வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள், சபையாராக மாறி இருக்கிறீர்கள்னா நீங்க என்ன செய்யணும்? இனிமேல் இந்த சட்டத்திட்டங்களுக்கு மாறான ஒரு வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இதற்கு மாறான இந்த காரியத்துக்கு மாறான ஒரு காரியம் என்ன செய்ய உங்களோட ஜீவியத்திலே இருக்கக்கூடாது. கடைசி வாசம் மறுபடியும் வாசிங்க. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி. அதாவது மேல் அதிகாரி கீழே உள்ளவன் அந்த மேல் அதிகாரி சொன்னதான அந்த காரியங்களுக்கு மாறான ஒரு காரியத்தில் அவன் ஈடுபடவே கூடாது. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? பரம தேவனிடத்துல தான் என்ன செய்றீங்க? எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுத்து இனிமேல கேட்ட சுவிசேஷத்திற்கும் இனிமேல் கொடுக்கிற சுவிசேஷத்துக்கும் பூர்ணமாய் கீழ்ப்படிவேன்னு சொல்லி தான் ஒவ்வொரு காரியங்களையும் பண்றோம். அப்ப நம்ம இனிமேல் எப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது? அந்த வாக்குக்கு மாறான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் வாசிங்க. அங்க எலியா ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? 2 நினைவுகளோடு குந்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனுஷங்களை நாம் பார்க்கும்போது எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? 2 நினைவுகள் இருக்கும். ஒரு நினைவு என்ன சொல்லுது? ஆண்டவருக்கு பிரியமா ஜீவன். இனி ஒரு நினைவு என்ன சொல்லும்? அது உலகத்துக்கு எதிரான காரியம். அப்ப என்ன சொல்றாருங்க? நீங்க ஒண்ணு பாகால வணங்குங்க, இல்லைன்னா அந்த பாகால விட்டுட்டு கர்த்தரை வணங்குங்க. அதாவது 2 நினைவுகளோடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை பின்பற்றக்கூடாது. உங்களுக்கு பாதி மனசு எங்க இருக்கக்கூடாது? பாகால இடத்துல இருக்கக்கூடாது. பாதி மனசு யார்கிட்ட இருக்கக்கூடாது? ஆண்டோட இடத்துல இருக்கக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டுல சொன்ன ஒரு காரியம். புதிய ஏற்பாட்டுல அதே காரியம் தான் ஆண்டு என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. அதாவது லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, 2 நினைவுகள் நம்மள ஆட்கொண்டிருக்கு. உங்க மனசை பாருங்க, 2 விதமான மனசு. உங்களோட சிந்தையை பாருங்க, 2 விதமான சிந்தை. இங்க இருக்கும்போது இனி ஆண்டுக்கு பிரியமா வாழும்னு சொல்லி ஒப்பு கொடுத்துரும். இந்த இடத்தை விட்டு தாண்டி வெளியில போன பிறகு பாருங்க, இனி யாரா இருப்போம்? கொஞ்சம் 4 பேரை பிரியப்படுத்துறது. எலியா அப்பொழுது திரளான யூத ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீங்க 2 நினைவுகளால குந்தி நடக்காதுங்க. ஏதாவது ஒண்ணு பாகால், இல்லைன்னா ஆண்டவர். வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? பாருங்க, எந்த மட்டும், அதான் எது வரைக்கும்? சாகுற வரைக்கும் இப்படியா இருப்பீங்க? சாகுற வரைக்கும் ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும், பரிசுத்தமும் வேணும், பாவமும் வேணும். இப்படி சாகுற வரைக்கும் இருப்பீங்களா? எந்த மட்டும், எது வரைக்கும்? நீங்க 2 நினைவுகளோடு. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். பாருங்கள், ஒரே ஒண்ணுதான் தெய்வம். ஒண்ணு கர்த்தர், இல்லைன்னா நீங்க பாகல்னா பாகல், அப்படியே போயிருங்க. அதே காரியத்தை தான் புதிய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? 2 எஜமான் இருக்கு.
இந்த பரிசுத்தமான சன்னிதானத்தில் இருக்கும்போது என்ன நமக்கு இருக்கு? இனி பரிசுத்தமா இருக்கணும், எனக்காக ஆண்டவர் பாடுபட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் இனி அவரை பின்பற்றுவேன். இந்த இடத்தை தாண்டி வீட்டுக்கு போனோம்னா என்ன சுவிசேஷம் கேட்டேன்னு ஒன்றும் தெரியாது. அங்கே போனோம் டமால் டிமால் தான். சரி, அங்கிருந்து இறங்கி கொஞ்சம் ரோட்டுக்கு போயிட்டோம், 4 ஃப்ரெண்ட்ஸ் உலக மனுஷனை பார்த்துட்டோம், அங்கே அதுக்கு ஏற்றபடி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்தில் 2 நினைவு இருக்கக்கூடாது. தேவ சன்னிதானத்திலும் சரி, வீட்லையும் சரி, உலகத்தில் நீங்க சஞ்சரிக்கக்கூடியதான எல்லா காரியங்களும் சரி, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பிரியப்படுத்தி ஜீவிக்கணும். எபேசியர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அங்க என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கு? நாட்கள் பொல்லாதவைகளாயிருக்கிறது என்று. காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை எத்தனை பேர் பிரயோஜனப்படுத்துறோம்? இல்ல. நமக்கு என்ன தெரியுமா ஒரு எண்ணம் இருக்கு, சாத்தான வஞ்சிக்கப்பட்ட எண்ணம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கிடலாம். எப்படி? இன்னைக்கு இல்லை நாளைக்கு எல்லா அனுபவத்தையும் சொந்தமாக்கிடலாம். ஆனா வேதம் சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகள். அதாவது இன்னைக்குள்ள நாளை விட்டுட்டு நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன்னா, இந்த நாள்ல நீ எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பொல்லாதவனா இருக்கா. இந்த நாள் நீ எப்படி இருக்கா? பொல்லாத கிரியைகளை நடப்பிக்கிறவனா இருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்தல, நாளை மறுநாள் உனக்கு என்ன கிடைக்குது? கொஞ்சமும் எதிர்பார்க்காதான ஆபத்து வந்து நிற்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அடுத்த வசனம். ஒருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கே தெரியுது. இந்த ஜனங்கள தேவனே இருக்கிறாரு, ஜனங்களோடு பேசுகிறாரு. ஆனா அவருக்கு தெரியும் இந்த ஜனங்கள் செவி கொடுக்க மாட்டாங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் செவி கொடாமல் இருப்பீர்களா? இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் நீ சொல்லது எல்லாம் 1 மணிக்கு இருந்து கேரட் தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா ஆண்டவர் அதை கேட்கல. கேட்குறீங்க, வெளியில போய் பழைய மனுஷனா இருப்பீங்க. அதை ஆண்டவர் விரும்பல. கேட்கிறதுன்னு அர்த்தம் என்ன? கேட்டு இருதயத்துல வைச்சு அதன்படி உங்கள் வாழ்க்கை அமைக்கிறது. நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளாமல் போவீர்களே ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? மணல் மீது தன்னுடைய வீட்டை கட்டினதான மனுஷன் பெரிய பங்களாவை கட்டிட்டான். ஆனா கீழே பில்லர் இல்லை, ஃபவுண்டேஷன் இல்லை. மழை வரும்போது என்ன அவ்வளோ செலவு பண்ணி கட்டினதான அந்த வீடை அப்படியே அடிச்சுட்டு போயிரு. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை. இவ்வளவு நேரமும் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட அனுபவத்தோடு தேவனை பின் செல்ல வேண்டும், கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னங்கிறதான காரியத்தை குறித்து சொன்னேன். ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு நான் பழைய மனுஷனை போலதான் நான் இருப்பேன் நீங்க சொன்னா ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். ரோமர்கள் நிருபம் 14-12 வசனங்களை வாசிங்க. அங்கே ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. நம்மில் ஒருவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதான ஒரு நிலைமை இருக்கு. அப்போ நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் மனம் திரும்பாம, இன்னும் ரட்சிக்கப்படாம நாளைக்குன்னு சொல்லி காலத்தை நீங்க அப்படியே தள்ளிட்டு போவீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கு ஒரு கணக்கு ஒப்புவிக்கணுமா? எந்த மனுஷனாவது ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்து தன்னை ஜெயிக்க முடியுமா? எந்த மனுஷனாவது ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புச்சு, ஆண்டவர் என்ன பார்க்கணும், 40 வருஷம் தந்திருக்கிறீரு, 60 வருஷம் தந்திருக்கிறீரு, என் கணக்கை பார்த்துக்கிடும், நான் என்ன உமக்கு பார்வையில் உத்தமமா இருக்கேன், அப்படி யாராவது கணக்கு ஒப்பிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்னதான் செய்யணும்? கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்து ஆண்டவர் பிரியமா ஜீவிக்கணும். எரேமியா 31:9 வாசிங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அழுகையோடு வாருங்க, விண்ணப்பத்தோடு வாருங்க, நான் உங்களை நடத்துவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தின் முடிவில் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்க எனக்கு சொந்த மகனா இருப்பீங்கன்னு. வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான். அதாவது இவ்வளவு உபதேசங்களை கேட்டு ஆண்டவரே எனக்கு இதன்படி எல்லாம் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, தீங்கு அனுபவின்னு சொல்லப்பட்டிருக்கு, துன்பம் தான் உன் வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரம் தான் உன் வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் விடணும்னு சொல்லப்பட்டிருக்கு, ரூத்தை போல என்ன எதையும் எதிர்பார்க்காம பின் செல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கு, எனக்குன்னு ஒரு சிலுவை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியாதுன்னு சொல்றோமா?
ஆண்டவர் சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், மனுஷர்களால கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஆனா என்ன சொல்றாரு, உன்னால ஒண்ணு பண்ண முடியும், உன்னால அழ முடியும், உன்னால விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியும். பேதுரு அப்போஸ்தலரை பார்த்து பரிசேயரும் சதுசேயரும் பயந்தான். இவன் பேத, இவன் படிப்பறி இல்லாத, இவனுக்கு என்னன்னே தெரியாது, இவன் இவ்வளவு தைரியமா எப்படி பிரசங்கம் பண்றான்? இவனுக்கு அடி கொடுத்த பிறகும் ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டு இயேசுவின் நாமத்தினால அடிபட்டோமே அது பாக்கியம் சொல்லிட்டு போறானே, இவனுக்குள்ள என்ன நடக்குது? அப்படியே யோசிக்கிறாங்க, இவனுக்குள்ள என்ன நடக்குது? கிறிஸ்தவ வாழ்க்கை மனுஷனால முடியாத ஒரு காரியம். ஆனால் யாரால முடியும்? கிறிஸ்துவின் ஆவியை உடைய மனுஷனால வாழ முடியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய பலன் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே, ஆனால் அவனால பரிசுத்தமாகத்தான் வாழ முடியும், அவனால தீங்கு அனுபவிக்க தான் முடியும், அவனால தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வாழ முடியும். அதற்கு என்ன தேவை இருக்கு? உங்க எல்லாராலும் முடிஞ்ச ஒரு காரியம், நீங்க அழணும். நீ பிள்ளைகளுக்காண்டி இல்லை, உங்களுக்காண்டி விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். என்ன விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும்? வீடு கட்டி தார ஆண்டவரேன்னு இல்லை, என் நிலைமை இப்படி இருக்கு, என்கிட்ட எந்த அனுபவமும் கிடையாது, என் நிலைமை பரிதாபம், என்கிட்ட ஒரு அனுபவமும் கிடையாது, நீர் எனக்கு இனி என்ன செய்யும், என்னை விடுவே ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேடணும். ஏன் எனக்கு அனுபவம் இல்லை, ஏன் எனக்கு பலன் இல்லை? காரணம் என்ன? இந்த வேதம் சொல்லுறபடி தேவனை அழுகையோடு தேடல, அவர் எதிர்பார்க்கிற விதத்துல விண்ணப்பம் பண்ணல. நமக்கு விண்ணப்பம் எல்லாம் பிள்ளை மனைவி புருஷனுக்காண்டி உள்ள விண்ணப்பங்கள். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வாருங்க. அப்படி யதார்த்தமாய் அழுது யதார்த்தமா விண்ணப்பம் பண்ணிடலையானால் பேதுரு அப்போஸ்தலரை, மீன்பிடிக்காரங்க, படிப்பறி இல்லாதவங்க, அவர்களை எப்படி வல்லமையாய் தேவன் பயன்படுத்தினாரோ அதே போல கிறிஸ்துவ வாழ்க்கையை உங்களையும் என்னையும் அந்த வாழ்க்கையிலேயே நடத்த அவரால் கூடும். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வாருங்கள், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். என்ன வாக்கு பண்ணிருக்கிறார்? இடராத ஒரு வழி. அப்படின்னா கஷ்டம்தான் வரைக்கும் வந்தா கூட இடர மாட்டீங்க. உடனே சிலுவையை பார்ப்பீங்க, என் ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டாரு, அதுல ஒரு சின்ன ஒரு பங்கு தானே, ஒண்ணு இல்லை. அந்த நேரத்துல சிலுவையை பார்க்க தோணாது. ஏன்? அனுபவம் இல்லை. அனுபவம் இருக்குமே, ஆனால் ஆண்டவரே வாக்கு பண்ண, நான் உங்களை இடராத செம்மையான பாதையில நடத்துவேன். அப்போ வீட்டுல கஷ்டம், நஷ்டம், நெருக்கம், ஆனாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரக்கூடிய பலனை தருவார். இடராத செம்மையான பாதையில நடத்துவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். எப்படி? உங்களுக்கு இஸ்ரவேலே நான், அர்த்தம் என்னது? நாம் தான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? அவனுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனாயிருப்பார். எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறான். பாருங்க, நம்மள முதற் பேரானவனா வச்சு ஆண்டு அழகு பார்ப்பார். அதில் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. செய்ய வேண்டியது, எனக்கு எதுவுமே முடியாதுன்னா அழுறதுக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க, கண்ணீர் வெடிக்க ஆண்டுகிட்ட கிருபையை கேளுங்க. விண்ணப்பம் நம்மளை விடுவித்து ஆவிக்குரியவங்களா ஜீவிக்க செய்து பின்மாற்றம் இல்லாத ஒரு அனுபவத்தோடு தேவனை பின்பற்றக்கூடியதான ஒரு அனுபவத்துக்கு என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியம்தான், அழணும், புலம்பணும், கண்ணீர் வெடிக்கணும், விண்ணப்பங்கள் ஏறெடுக்கணும். மீதி உள்ள எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜெபம் பண்றோம், அதான் பின்மாற்றத்துக்கான காரணம். ஜெபமே கிடையாது. கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணும், அப்புறம் போக 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 அந்த எந்த ஜெபமும் இருக்கு. இடராத செம்மையான பாதையிலே நான் உங்களை நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாரை நடத்துவாராம்? ஜெபம் பண்ண தெரிஞ்ச மனுஷன். யாரை நடத்துவாராம்? முழங்கால யுத்தம் பண்ணக்கூடிய மனுஷன். யாரை நடத்துவாராம்? இருதயம் உடைஞ்சி நசுக்கப்பட்ட அனுபவத்தோடு, ஆவியில் நசுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு, ஆண்டவரே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பேத, ஆனா இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் கேட்கும்போது, இந்த உபதேசங்கள் எல்லாம் கேட்கும்போது, இந்த கற்பனை எல்லாம் கேட்கும்போது எனக்கு தலை சுத்துது, ஏன்னா என்னால முடியாது. என்னை ஒரு மனுஷன் லேன்னு சொன்னா நான் 2 கொடுப்பேன், இல்லை என்னை ஒரு மனுஷன் ஒன்று சொன்னா எனக்கு முடியாது. ஆனா என்ன? ஆண்டவர் நடத்தக்கூடிய, செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான். தீங்கு அனுபவிக்கக்கூடிய பலன் நம்மளால முடியாது. ஏன்னா மனுஷனுடைய சுபாவம் அடிச்சா மறுபடியும் அடிக்க விடுது, திட்டினா 4 பேசக்கூடியது. ஆனா தேவனுடைய ஆவி, தேவனுடைய கிருபை நம்மளை அப்படியே இடைகட்டும் போது நம்மளால எந்த கஷ்டம் சகிக்க முடியும்? சிலுவையை அப்படியே கண்ணோக்கி பார்க்க முடியும், ஆண்டவர் பிரியமா ஜீவிக்க முடியும். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். அப்ப நம்ம போகணும். என்ன செய்வாரு? அவர் நம்மளை இடராத செம்மையான பாதையில நடத்துவார். நடத்தி என்ன செய்வாராம்? நமக்கு பரம தகப்பனா இருப்பார். அப்ப தகப்பனுக்குள்ள இருக்கும்போது, உங்களை உள்ளம் கையிலே வரைந்திருக்கேன்னு சொல்லப்பட்டிருக்கு.
நம்ம உள்ளங்கையில விறந்திருக்க தேவன் நமக்கு நெருக்கம் கஷ்டம் வரும்போது நிச்சயமா விடுவிப்பார். அவருடைய சேஷ்ட புத்திரனாக முதற் பேரான மகனாக வச்சு நம்மளை நினைச்சுவார், வழி நடத்துவார். ஒன்று எதையும் விடக்கூடிய மனநிலை, அடுத்து சுயநலம் இல்லாமல் தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு கிருபை, அடுத்து என்ன, அதாவது தேவன் நமக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குன்னே கொடுக்கப்பட்ட சிலுவை சுமக்கிறது. அதன் பிறகு என்ன சொன்னேன், தீங்கு அனுபவிக்கக்கூடியதான ஒரு பலன் வேணும். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு. இல்லை எனக்கு பாடுகளே இருக்கக்கூடாது, துன்பங்களே இருக்கக்கூடாது, உபத்திரங்களே இருக்கக்கூடாதுன்னா நீங்க வணங்குற தேவன் வேறு. இவை எல்லாவற்றையும் எப்படி நான் நிறைவேற்றுவேன்? ஒரே ஒரு வழிதான், தினமும் ஜெபம் பண்றதை கூட்டிக் கொண்டே போங்க. அரை மணிக்கூர் தான் முடியுதா, அடுத்த என்ன 3/4 மணிக்கூர் ஆக்குங்க. 3/4 மணிக்கூர் தான் முடியுதா, 1 மணிக்கூர் ஆக்குங்க. அடுத்த போக 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 உங்களுடைய வாழ்க்கையே ஜெபமா இருக்கணும். மலை போல சோதனை வந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.